மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வாலிப செல்வங்களே, உங்கள் அனைவரையும் முதல்வன் வணக்கம். நீங்கள் கூடியிருக்கிற சூழலை பார்த்தா நீங்கள் வலுத்துக்குற கொள்கைகளை சொல்லியிருக்காங்க. வலுத்துக்குறோம் அப்படின்னா இந்தியாவுடைய தேசத்திற்கு ஒரு வலுவான கரங்களை உயர்த்தி காட்டக்கூடிய திறமை உங்கள் இளைஞர்கள். இந்திய பாரத தேசம் வல்லரசு நாடாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் இளைஞர்கள் மாதிரி அவங்க திறமையை வெளிப்படுத்தி காட்டீங்கன்னா அந்த திறமையை நம்ம பாரத தேசத்தினுடைய முதல் அங்கீகாரம். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பூத்துக்கு ஒரு இளைஞர்களை உருவாக்குறாங்க. இன்னைக்கு அந்த கண்ட்ரோல்ல நரேந்திர மோடிஜி வந்து விவேகானந்தர் அவதாரமா வந்ததுனால தான் நம்ம எல்லா இளைஞர்களும் விளையாடக்கூடிய இளைஞரை வலுத்துறை ராணுவத்திலே கண்டிப்பாக எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் இளைஞர்கள் சொல்றது அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி விவேகானந்தர் விளைச்ச விதம் வந்து இன்னைக்கு மரமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மேம்பாடு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது இதுல அதிகமான வெற்றி செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய செல்வங்களா எங்களால் முடிஞ்சது எங்க பாராட்ட கட்சி நினைக்காதீங்க. பாரத தேசத்தினுடைய பாரத மாதா பெற்றெடுத்த பிள்ளைகளா நீங்க உருவாகி பாரத தேசத்திற்கு முன்னுரிமையா நின்று நம்ம பாரத தேசம் எல்லா இடத்துலையும் விளையாட்டுத் துறையில எல்லா துறையிலும் முதல் வெற்றியை பெற்று நம்ம பாரத தேசத்தின் பெருமையை வாங்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி அடுத்து வல்லரசு நாடாகக்கூடிய காலகட்டம் பூரா உங்க இளைஞர்கள் தான் இருக்கு. நம்ம தேசத்தினுடைய பெருமையை நம்ம நரேந்திர மோடி பெற்றுக் கொடுத்தாரு சொல்லக்கூடாது, நம்ம இளைஞர்கள் தான் பெற்றுக் கொடுத்துருக்காங்க. விஞ்ஞான ரீதியில் பார்த்தாலும் சந்திரமண்டலத்துக்கு போகக்கூடியது நம்ம ஆராய்ச்சியாளர் மையத்தில் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு தாய். அந்த தாயினுடைய முயற்சி தான் நம்ம இவ்வளவு தூரம் விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே போயிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து நம்ம இளைஞர்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சு நம்ம பாரத நரேந்திர மோடிஜி கையில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அருப்புக்கோட்டை நகரத்திலிருந்து ஒரு வெற்றியை நிரூபிச்சு காட்டுறதுக்கு இந்த இளைஞர்களை பணியுடன் கேட்டுக்கிறேன். உங்களுடைய முயற்சி தேசத்தினுடைய முயற்சி, தேசத்தின் வளர்ச்சிக்காக முயற்சி. இந்த முயற்சியில நீங்க எல்லாரும் பங்கெடுத்திருக்கு. மிக்க நன்றி. நன்றி வணக்கம்.